சார் வணக்கம். வணக்கம். தமிழ்தாய் சம்பந்தமாக ஒரு சர்ச்சையாகி அது சட்டமன்றத்தில் தீர்மானம் பிறகும் கூட பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக நீதிமன்றங்களில் அதோட ஜியோ பின்பற்றப்படாமல் ஜி வந்தது மறுபடியும் மாற்றினது அது அப்படியான சர்ச்சை வந்தது. சுதந்திர தினத்தின் அன்றைக்கும் கூட அந்த மாதிரியான பரம்பரை ஏதோ ஒரு வகையில் வந்த மாதிரி பாடப்பட்டிருக்குது. ஜியோ எப்படி மாறிச்சு, உண்மையிலேயே நீதிமன்றங்களில் ஏன் அப்படியான வழக்கம் இருந்து மாறி மறுபடியும் மாற்றப்பட்டது, வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களா, என்ன நடந்தது? நேற்று முன்தினம் உயர்நீதிமன்ற மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வருது. உயர்நீதிமன்ற பதிவாளர் அந்த சுற்றறிக்கையில் வந்தே மாதரம் முதலில் பாட வேண்டும், ஆகஸ்ட் 15 இன்னைக்கு சுதந்திர தின நிகழ்ச்சியின் போது வந்தே மாதரம் முதல்ல பாடணும், அடுத்து தேசிய கொடி ஏற்றணும், அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு எல்லா இடத்துக்கும் வந்து இந்த சர்க்குலர் வந்து இந்த சர்க்குலரை ஒட்டி வழக்கறிஞர்கள் சமூகத்தில் ஒரு பெரிய விவாதம் உருவாகி இதில் முதல் கேள்வியாக தமிழ்தாய் வாழ்த்து எங்க என்ற கேள்வி எல்லோராலும் எழுப்பப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும். ஆமாம், தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஜிஓ இருக்குது, அரசாணை இருக்குது, தமிழ்தாய் வாழ்த்து எல்லா நிகழ்வுகளையும் பாடணும்னு சொல்லி சட்டப்பேரவையில் இப்போ தான் தீர்மானம் போட்டாங்க. இதெல்லாம் ரீசெண்டாக நடந்த பிறகும் கூட அடுத்து நடக்கிற ஒரு சுதந்திர நிகழ்வில் உயர்நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறலை அப்படின்றதான் வழக்கறிஞர்கள் மத்தியில் அது பெரிய ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. கடுமையாக எதிர்ப்பு வந்துச்சு. நிறைய வழக்கறிஞர் சங்கங்கள் வந்து சுதந்திர தின விழாவை புறக்கணிப்போம் அப்படின்னு அறிவித்த பிறகு வேறு வழி இல்லாமல் இப்போ தமிழ்தாய் வாழ்த்தை அதில் சேர்த்து தமிழ்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு வந்தே மாதரம், அதற்கு பிறகு தேசிய கீதம் அப்படின்ற ஆர்டரை மாற்றி இப்போ உத்தரவு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதை வழக்கறிஞர்கள் சங்கங்கள் குறிப்பாக முதல்ல எடுத்தது மதுரை எம்எம்பிஏ சங்கத்தில் தான் அப்போஸ் பண்ணாங்க. அப்புறம் எல்லா சங்கங்களும் சேர்ந்து அப்போஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சங்கங்கள், திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் புறக்கணிக்கிறதா அறிவித்தாங்க. ஜாக் வழக்கறிஞர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு எல்லாரும் போராடின பிறகு நான்லாம் அதை வந்து இப்போ பதிவுகளில் போட்டு குரூப்பில் எதிர்ப்பு தெரிவித்தோம். எல்லாம் தெரிவித்த பிறகு தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்றதான் ஒன்று. இதில் மறக்கப்பட்ட ஒரு விஷயம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஏன் வந்தே மாதரம் பாடணும், அதையே சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. ஒன்றிய அரசுலேருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஜூன் 9, 2026 ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறாங்க. அந்த சுற்றறிக்கையின்படி எல்லா சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புகிறாங்க, ஒன்றிய அரசோட இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க. அதோட காப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு போடுறாங்க. அதன்படி வந்தே மாதரம் முழு பாடல், அந்த முழு பாடலையும் கொடுத்துருக்குறாங்க. முழு பாடலையும் பொது நிகழ்வுகளில் பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஒன்றிய அரசின் இந்த சுற்றறிக்கையை கட்டாயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. அரசியல் சட்டப்படி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இதை ஃபாலோ பண்ணணும்னு சட்டம் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ எதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சட்ட நிலையெல்லாம் தெளிவாக தெரிந்த பின்பு கூட ஏன் பண்ணாங்க அப்படின்றத இப்போ கேள்வி. இதில் முதல்ல பேசிக்காக ஒரு கேள்வி இருக்குது. என்ன அந்த கேள்வின்னா, வந்தே மாதரம் இதுவரை 1947 இப்போது வரை சென்னை உயர்நீதிமன்ற அதே போல் மதுரை கிளை வந்த பிறகு நடந்த சுதந்திர தின நிகழ்வுகளில் ஒரு தடவை கூட வந்தே மாதரம் பாடப்பட்டது கிடையாது. இப்போ ஒரு சர்க்குலர் வந்திருக்குன்னா உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி உத்தரவு வருது. சரிங்களா? தலைமை நீதிபதி சொல்லி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் உத்தரவு போகிறார். இப்போ இந்த முடிவை தலைமை நீதிபதி எங்கே எடுத்தார், டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் கேள்விக்குள்ளாக்க விரும்புகிறேன். ஒருவேளை மசோதா வந்ததுனாலயா? மசோதாலாம் வேற பிரச்சனை, இதில் சட்டமே கிடையாது. ஓகே ஓகே. அப்போ தலைமை நீதிபதி எந்த அடிப்படையில் இந்த முடிவை வந்து எடுத்தார்? நான் சொல்கிறேன், ஒரு முடிவை ஒரு உயர்நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு நடைமுறை ப்ரொசீஜர் இருக்கா இல்லையா? ஃபுல் கோர்ட் மீட்டிங் போட்டு முடிவு பண்ணீங்களா? எங்கே முடிவு பண்ணார் தலைமை நீதிபதி? இல்லை அவர் சொந்தமாக முடிவு பண்ணிக்கிற முடியுமா? அவ்வளவு பிரச்சனை, சாதாரண பிரச்சனையாது. தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வந்தே மாதரம் ஏற்கனவே கடுமையான சர்ச்சைக்குள்ளான ஒரு சிக்கலான ஒரு முழு பாடல் என்பது சிக்கலானது, ஆர்டிகல் 25க்கு எதிரானது அப்படின்னு நாடு முழுவதும் விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிற போது இன்றைக்கி தலைமை நீதிபதி அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்தது போல ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி இன்றைக்கி அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது.
அப்படின்றது எவ்வளோ பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அதான் என் கேள்வி. நீதித்துறை எல்லாரையும் என்ன வலியுறுத்துகிறாங்க? ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிற போது சட்டப்படி முடிவெடுக்கணும், ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அதான் ஆர்டிகல் 21 என்பது அரசியல் சட்டத்தின் பிரிவு 21 என்பது அரசியல் சட்டத்தின் அது இதய பகுதி, முக்கியமான பகுதின்னு சொல்லுவாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு சட்டப்பூர்வமான வழிமுறையின்றி எந்த ஒரு முடிவையும் அரசு நிர்வாகமோ நீதிமன்றமோ எடுக்கக்கூடாது. ஒருத்தர் மீது வழக்கு தொடுத்தா ப்ரொசீஜர் படி எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடணும், கோர்ட்டில் நிப்பாட்டணும், அவருக்குரிய வாய்ப்பு கொடுக்கணும், வக்கீல் வைக்க வாய்ப்பு கொடுக்கணும், அப்பீல் வரை அவர் வாய்ப்பு கொடுத்தா இறுதியாக அவர் தண்டனை கொடுக்கணும், அவரை தண்டனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்படி தான் இருக்குது. நினச்சாலே ஒரு நீதிபதி தண்டனை கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. அப்போது ஒரு ப்ரொசீஜர், நடைமுறை என்பது சட்டப்படியான நடைமுறையை ஃபாலோ பண்ணணுன்றதான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சின்னு அர்த்தம். இங்கே மோடி ஆட்சி நடக்கலை, விஜய் ஆட்சி நடக்கலை, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. அப்போ அதை உத்தரவாதம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த உயர்நீதிமன்றத்திலேயே அல்லது உச்சநீதிமன்றத்திலேயே நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை அதை ரூல் ஆஃப் லாவை நீங்கள் ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலைன்னா எப்படி சரியாக இருக்குன்றதான் என் கேள்வி. இப்போது பொதுவாக ஒரு விஷயம் புதிதாக வருகிற போது அதில் ஒரு ஃபுல் கோர்ட் போட்டு முடிவு பண்ணுவாங்க. ஒன்று இது நீதிபதிகள் சைடு, இன்னொன்று நீதித்துறைனா நீதிபதிகள் மட்டுமா? நீதித்துறையில் இன்னொரு முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியவர்கள், மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் வழக்கறிஞர்கள். வழக்கறிஞர் சங்கங்களை கேட்டிங்களா? வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பை கேட்டிங்களா? பார் கவுன்சிலை கேட்டிங்களா? பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை கேட்டிங்களா? பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கேட்டிங்களா? யாரை கேட்டீங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட் அசோசியேஷன் கேட்டிங்களா? மதுரை ஹைகோர்ட் அசோசியேஷன் கேட்டிங்களா? மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அசோசியேஷன் கேட்டிங்களா? யாரையுமே நீங்கள் கேட்கல. அப்போ வழக்கறிஞர்கள் நீதித்துறையின் ஒரு பகுதி, ஒரு காயினோட இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நீதிபதிகள் என்றால் இன்னொரு பக்கம் வழக்கறிஞர்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக நீதிபதிகள் தான் சொல்கிறாங்க, நீதித்துறை சொல்லிக்கிட்டே வராங்க. வக்கீல்கள் இல்லாமல் அதை நகர்த்த முடியாது அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடிய நீதித்துறை இந்த விஷயத்தில் எந்த வழக்கறிஞர் சங்கத்தையும் பார் கவுன்சிலையும் அழைத்து ஏன் நீங்கள் கூப்பிட்டு கேட்கல? எங்களை வழக்கறிஞர்கள் எங்களை கேட்காம நீங்களே இப்படி முடிவு பண்ணீங்க, யூனிலேட்டரலாக நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா? தன்னிச்சையாக முடிவு பண்ணிக்கலாமா? இதுதான் அரசியல் சட்ட வலியுறுத்தா? இதான் ரூல் ஆஃப் லாவா? இதான் ப்ரொசீஜரா? இது எப்படி சரியாக இருக்கும்? மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் நாங்கள், வழக்கறிஞர் சமூகம் தான் 8 கோடி மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் நீதிமன்றத்தில் வாதிடுறோம். எங்கள் மூலமாக தான் மக்கள் கூட அவங்க கிரீவன்ஸை சொல்ல முடியும். இன்னொன்று, நீதிமன்ற பணியாளர்கள் எப்போவுமே ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறாங்கல்ல, அவங்க கருத்து கேட்க வேணாமா? அதாவது ஒரு சட்டம் அப்படி இருந்தால் சட்டத்தை பின்பற்றணும். அந்த சட்டம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் வரை சட்டம் சட்டம் தான். ஆனால் இது சட்டம் கிடையாது. வந்தே மாதரம் பாடணும்னு எந்த சட்டம் இருக்குது சொல்லுங்கள்? அப்போது ஒரு உயர் நீதிமன்றத்திலே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற போது அந்த முடிவு எடுத்த முறையை நான் கேள்விக்குள்ளாக்குறேன். த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் ஃப்ளாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சமூகத்துக்கு ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கும். வந்தே மாதரம் தொடர்பாக எல்லா வழக்கறிஞர் சங்கங்களையும் கூப்பிட்டு பேசி, பார் கவுன்சிலை கூப்பிட்டு பேசி, நீதிமன்ற ஊழியர்களையும் அழைத்து, நீதிபதிகளையும் வைத்து மொத்தமாக பேசி தான் முடிவு பண்ணியிருக்கணுமே தவிர, தலைமை நீதிபதி அவர்கள் தன்னிச்சையாக முடிவு செய்தது 200% தவறானது. நீதித்துறை இந்த தவறை செய்ததை மறுபரிசீலனை செய்யணும். வழக்கறிஞர் சங்கங்கள் கூட இதை கொஸ்டின் பண்ணல. நடைமுறைக்கு வந்துருச்சு, இன்றைக்கி நடந்துருச்சு. இதை கொஸ்டின் பண்ணல. அப்போ வழக்கறிஞர்கள் சரியான கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை அணுகலை. ஒரு பக்கம் தமிழ்தாய் வாழ்த்து இல்லாததை சரியான கண்ணோட்டத்தில் வழக்கறிஞர்கள் அணுகுனாங்க. ஆனால் வந்தே மாதரம் பாடுவது தொடர்பாக முடிவெடுத்த முறையிலே சிக்கல் இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் வழக்கறிஞர்கள் அணுகவில்லை. இது ஒரு அரசியல் சட்ட கண்ணோட்டம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, வந்தே மாதரம் என்ற பாடல் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதானா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஒன்றிய அரசோட சுற்றறிக்கை ஒன்று வருது. அதை உயர்நீதிமன்றத்தில் சொல்கிற போது ஒன்றிய அரசின் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றிய அரசோட ஒரு வழிகாட்டுதல். அது வழிகாட்டுதல் என்ன வேணாலும் கொடுத்தா அதை ஃபாலோ பண்ணிட முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? நீதித்துறை காலங்காலமாக என்ன சொல்லிட்டு வருது? ஜுடிஷியரி இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடி. நீதித்துறை என்பது ஒரு தனித்த சுதந்திரமான அமைப்பு. அந்த நீதித்துறை சுதந்திரத்தில்
ஒன்றிய அரசும் தலையிட முடியாது, மாநில அரசும் தலையிட முடியாது, யாருமே தலையிட முடியாது. அப்போது ஒரு சுயேட்சையான அரசியல், அதனால தான் அரசியல் சட்டத்தில் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னு வச்சுருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தில் பாராளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம், எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துறைக்கு என்ன அதிகாரம், ஜுடிஷியரிக்கு என்ன அதிகாரம், இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒன்றின் அதிகார எல்லையில் இன்னொன்று தலையிட முடியாது. இப்போ யூனியன் கவர்மெண்ட்லேருந்து 100 விஷயம் வரும், அதை ஃபாலோ அவுட் பண்ணணுமா இல்லையான்னு இண்டிபெண்ட்டாக நீங்கள் முடிவு பண்ணணும். அனுப்பினோடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணிட முடியுமா? தமிழ் தாய் வாழ்த்து பாடாதீங்கன்னு ஒரு சர்க்குலர் அனுப்புகிறோமா, அந்த மாநில வாழ்த்து பாடலை பாடக்கூடாது அப்படின்னு நாளைக்கு அனுப்புனா நீங்கள் அதை ஏற்றுக்குருவீங்களா? வாய்ப்பு இல்லையே. வந்தே மாதரம் தவிர்த்து பிஜேபியை வாழ்த்தி பாடுற ஒரு பாடல் நாளைக்கு அனுப்பி நீங்கள் அதை பாடணும் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? சாவர்காரை மையப்படுத்தி அவர் சுதந்திர போராட்ட வீரர் அந்த பாடலையும் பாடுங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? அப்போ இந்திய அரசியல் சட்டத்தில் வந்தே மாதரம் தேசிய பாடல் அதை பாடணும்னு அரசியல் சட்டத்தில் வந்தே மாதரம் என்ற வார்த்தையும் கிடையாது, அதே போல் தேசிய பாடல் என்ற வார்த்தையும் கிடையாது. ஒரிஜினல் அரசியல் சட்டத்தில் தேசிய கீதம் கூட கிடையாது. அதற்கு பிறகுதான் தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடமையாக சேர்த்துருக்கிற ஒழிய அதை கூட ஃபண்டமெண்டல் ரைட்டில் வைக்கல. நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா, அடிப்படை உரிமை என்றது அரசியல் சட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அந்த அடிப்படை உரிமையை யாரும் மீற முடியாது, அரசாங்கமும் மீற முடியாது. கோர்ட்டு அதை அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை உத்தரவாதப்படுத்தணும். அது கோர்ட்டோட முக்கியமான ஒரு வேலை. அம்பேத்கர் அவர்களிடம் ஒரு முறை கேட்குறாங்க, இந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க, இந்த அரசியல் சட்டத்தில் நீங்கள் முக்கியமான பிரிவு என்று கருதக்கூடிய பிரிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆர்டிகல் 32 அப்படின்னு சொன்னார். ஆர்டிகல் 32 பிரிவு 32 அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்திற்கு நேரடியாக அடிப்படை உரிமைகள் நம்ம குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுற போது, ஒரு சிட்டிசனுக்கு அடிப்படை உரிமை அவனுக்கு மீறப்படுகிற போது நேரடியாக உச்சநீதிமன்றம் செல்லும் உரிமை தான் ஆர்டிகல் 32. அப்போ அம்பேத்கர் ஏன் இதை சொன்னார்? ஆர்டிகல் 17 சொல்ல, 21 சொல்ல, இதெல்லாம் சொல்லலை. இந்த உரிமைகள் எல்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பாகுபடுத்தக்கூடாது ஆர்டிகல் 15, அரசில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் பங்கு வழங்கணும் ஆர்டிகல் 16, தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடாது ஆர்டிகல் 17, பேச்சுரிமை, வாக்குரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 வாழ்வுரிமை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டு உரிமை, இந்த உரிமையெல்லாம் இருக்குதுல்ல, இந்த உரிமையெல்லாம் அரசால் மறுக்கப்படுகிற போது அல்லது சமூகத்தால் மறுக்கப்படுகிற போது ஒருத்தர் எங்கே போய் கேட்க முடியும்? கோர்ட்டில் தான் கேட்க முடியும். அப்படி ஃபைல் பண்ணுற ஒரு பெட்டிஷனை தான் அம்பேத்கர் அவர்கள் முக்கியமான பிரிவுன்னு சொன்னார். அப்போ உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இந்த அடிப்படை உரிமையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இடங்கள். அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஆனால் ஜுடிஷியரி தன் இண்டிபெண்டன்ஸை, தனித்தன்மையை, சுயேட்சைத்தன்மை இழந்துருச்சோ அப்படின்றது இந்த சர்க்குலர் மூலமாக தெரியுது. ஒன்றிய அரசு என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் தேவை கிடையாது. அது சட்டம் கிடையாது, சர்க்குலர். நீங்கள் ரெண்டுக்கு வேறுபாடு. சர்க்குலர்ன்றது நீங்கள் விரும்பினா பின்பற்றலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அந்த சர்க்குலரும் நீங்கள் அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு இருந்தால் தான் நீங்கள் பின்பற்றணும். அந்த சர்க்குலரே அரசியல் சட்ட விரோதமானது. அந்த சர்க்குலரில் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ வந்தே மாதரத்தோட முழு பாடலையும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலே அத்தனை பத்தியில் 6 பத்திகளையும் கொடுத்துருக்காங்க. அந்த 6 பத்திகளில் 3, 4, 5 பத்திகளில் சரஸ்வதி குறித்தும், லட்சுமி குறித்தும், துர்கை குறித்தும் ஆன வரிகள், அவர்களை வணங்குவோம் அப்படின்னு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இந்த சரஸ்வதி என்ற கடவுளை வணங்குபவர்கள் அதை பாடலாம், துர்கை என்ற கடவுளை வழிபடுபவர்கள் அந்த பாடலை பாடலாம், லட்சுமியை வழிபடுபவர்கள் அந்த பாடலை பாடலாம். ஒரு சமணர், நான் என் சமண கடவுளை தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதையும் பாடணும். ஒரு பௌத்தர், நான் புத்தரை வழிபடுவேன், அல்லது எங்கள் மதத்தில் நாங்கள் கடவுளை ஏற்றுக்கிறதில்ல அப்படின்றவங்க அவங்க எப்படி அதை வழிபடுவாங்க? சீக்ஸு எப்படி அவங்க எதுக்கு அதை வழிபடணும்? அதே போல் ஒரு நாத்திகர் இருக்கிறார், அவருடைய உரிமையை அரசியல் சட்டம் பாதுகாக்கிறது. ஆர்டிகல் 25 மத வழிபாட்டு சுதந்திரம் என்பதில் நம்பிக்கை சுதந்திரம். நீங்கள் விரும்பிய நம்பிக்கையை தேர்வு செய்யலாம்.
நீங்கள் அல்லாவை தேர்வு செய்யலாம், சிவனை தேர்வு செய்யலாம், இயேசுவை தேர்வு செய்யலாம், எந்த கடவுளும் வேணாம், நான் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறேன், பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லலாம். இந்த உரிமையை அரசியல் சட்டம் கொடுத்துருக்குது. இது அடிப்படை உரிமை. இதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதான், இதை அமலாக்குவது தான் நீதித்துறையோட பிரதான பணி. ஆனால் அதுக்கு நேர் எதிராக இவங்க செய்கிறாங்கன்றதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ இந்த பாடலில் ஒரு ஒரு நாட்டார் தெய்வ வழிபாட்டில் இருக்கவர் இருக்காருன்னு வைங்க. நான் என் குலசாமியை மட்டும்தான்ப்பா வணங்குவேன், வேறு கடவுளை நான் கும்பிட மாட்டேன், நான் கருப்புசாமியை மட்டும்தான் கும்பிடுவேன், நான் அழகரை மட்டும்தான் கும்பிடுவேன், உலகத்திலே முருகன் மட்டும்தான் கடவுள், நான் முருகனை மட்டும்தான் கும்பிடுவேன், முருகனை தவிர எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன். இப்போ சைவர்கள் சொல்கிறாங்க சிவனை தவிர நாங்கள் எந்த கடவுளையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு. அந்த சைவர்கள் நீ லட்சுமியை கும்பிடு, நீ துர்கையை கும்பிடு, எப்படின்னு அவங்கள நீங்கள் கட்டாயப்படுத்துவீங்க? அப்போ ஏக இறைவன் அல்லாஹ் என்று நம்பக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சரஸ்வதி துர்கையை வணங்க அப்படின்னு வற்புறுத்துறது ஃபால்சமாக இல்லையா? கிறிஸ்துவர்களை அப்படி வற்புறுத்த முடியுமா? 1984 இது தொடர்பான ஒரு வழக்கு வருது உச்சநீதிமன்றத்தில். கேரளாவில் ஜோஸ்வா என்ற ஒரு கிறிஸ்துவ மதப்பிரிவை சேர்ந்தவர்கள், அவங்க அந்த மதப்பிரிவின் பிள்ளைகள் ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க. தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. அவங்க எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்குறாங்க பாடலை. ஸ்கூல் நிர்வாகம் அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு விளக்கம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க எங்கள் மத நம்பிக்கைப்படி நாங்கள் தேசிய கீதம் பாட முடியாது, எங்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பள்ளி நிர்வாகம் அதை ஏற்கவில்லை. அந்த பிள்ளைகளை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. 1984 நீதிபதி திரு சின்னப்ப ரெட்டி தலைமையிலான அமர்வு அந்த வழக்கை விசாரித்து தெளிவாக ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 25 கீழ் மத வழிபாட்டு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை. அந்த மத வழிபாட்டு சுதந்திரம் என்பது மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமை அல்லது பின்பற்றாமல் இருக்கும் உரிமை, எல்லா உரிமையும் சேர்ந்தது. அந்த உரிமைக்கு எதிராக, அவர்கள் நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் வேறு ஒன்றை கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. அவங்க சுதந்திர தேசிய கீதம் பாடுறது எங்கள் நம்பிக்கைக்கு எதிரானு சொல்கிற போது அவங்க மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. அதான் அவங்க மத சுதந்திரம், அதை அரசியல் சட்டம் உத்தரவாதம் செய்திருக்கிறது. எனவே மரியாதை செய்யணுன்றதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அந்த பிள்ளை எந்திரிச்சு மரியாதை செய்கிறாங்க, வேறு தொந்தரவு பண்ணல, அமைதியாக நிற்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்கணும்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டாங்க. தேசிய கீதத்துக்கே இதான் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அப்போ நீங்கள் ராமர் கோயில் வழக்கில், பாபர் மசூதி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் ஏற்றுக்கணும்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்கிறீங்கல்ல, தேசிய கீதத்துக்கு சுப்ரீம் கோர்ட் எதான்னு சொல்லியிருக்கு 1984. நீ வந்தே மாதரம் பாடுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக இன்றைக்கி எப்படி கட்டாயப்படுத்துவ? தேசிய பாடல் என்பது நேஷனல் ஆந்தம், தேசிய கீதம் என்பது வேறு, நேஷனல் சாங் அப்படின்னா தேசிய பாடல், வந்தே மாதரம் என்பது வேறு. வந்தே மாதரத்தை இப்போ தான் அவங்க கொண்டு வராங்க. அரசியல் நிர்ணய சபையில் கூட முதல் 2 பத்திகள் தான் பாடப்பட்டது. ஏற்கனவே காந்தி உள்பட, பட்டேல் உள்பட பல்வேறு தலைவர்கள் சேர்ந்து வந்தே பாரத்தில் 2 பாரா பாடினா போதும், அது பொதுவாக நாட்டை பற்றி பாடுகிறது அப்படின்னு சொல்லி தான் அங்கே முடிவு பண்ணாங்க. அரசியல் நிர்ணய சபையில் ஒரு தீர்மானமாக தான் அது வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் சட்டமாகவோ வேறு ஒன்றாவோ அது வரலை. அதுலேயும் 2 ஸ்டாண்ட்ஸாக தான். ஆனால் இன்றைக்கி பிஜேபி இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை துன்புறுத்த வேண்டும், மற்ற எல்லாரையும் துன்புறுத்தணும், மத நம்பிக்கை இல்லாதவர்களை கூட துன்புறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதை கட்டாயப்படுத்தி திணித்து நீ எல்லாரும் பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு தனது அரசியலை ஒன்றிய அரசாங்கம் பாஜக திணிக்கிறது. அந்த திணிப்புக்கு உயர்நீதிமன்றம் எப்படி உடந்தையாக இருக்கலான்றதான் என் கேள்வி. நீங்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணுமா, அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை உரிமையை பாதுகாக்கணுமா, ஒன்றிய அரசின் அரசியலுக்கு நீங்கள் துணை போகணுமா? அதான் அடிப்படையான கேள்வி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சில இஸ்லாமிய சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்ட நான் பேசுகிறேன். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்துக்கு முன்னாடி போய் நின்று சுதந்திர தினத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், சரிங்களா? இன்றைக்கி இஸ்லாமியர்கள் நிறைய எனக்கு வாழ்த்து அனுப்பியிருக்கலாம், சுதந்திர தினம் தான் வாழ்த்து அனுப்புகிறாங்க. நம்ம யாருக்கும் வாழ்த்தெல்லாம் அனுப்பலை. ஏன்னா இஸ்லாமியர்கள் இந்த நாட்டில் அவர்கள் தேசபக்தியை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவலமான நிலையில் இருக்கிறார்கள். ஓகே. ஆனால் இத்தனை வருஷம் போகிற அந்த சீனியர் அட்வொகேட்டு இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகல. ஏன்னா வந்தே மாதரம் கட்டாயம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் அங்கே போய் பாடுவாரா? பாட முடியாது. ஏன்னா அவர் மத நம்பிக்கை உள்ளவர், இஸ்லாத்தின் மீது
ஒரே கடவுள் அல்லாதான் என்று நம்பக்கூடியவர். அதை நம்புவது அவர் உரிமை. அதை நம்ம விமர்சிக்கலாம், பேசலாம், இது சரியாக தவறான்னு பேசலாம். ஆனால் அது அவரது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமைக்கு முரணாக இன்றைக்கி ஹைகோர்ட்டில் நீங்கள் வந்தால் பாடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது, கட்டாயமாக நாங்கள் இதை பாடுவோம்னு சொல்கிறது அவர் இன்றைக்கி போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கிடுச்சு. இப்போ இது இவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம். வழக்கறிஞர் சங்கங்கள் கூட இந்த கண்ணோட்டத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கல. ஒரு இஸ்லாமியர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் 23-24 கோடி பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் பல கோடி பேர் இருக்கிறாங்க. நாத்திகர்கள் பல கோடி பேர் இருக்காங்க. உலகில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கைக்கு அடுத்து அதிகம் இருக்கிறவங்க நாத்திகர்கள், அடுத்தா இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருடைய நம்பிக்கைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும். அதுதான் அரசியல் சட்டம். ஒரு இஸ்லாமியர் இந்த நிகழ்வில் பங்கேற்க ஒரு இஸ்லாமிய ஜட்ஜு, அவர் ஒரு பக்கம் மத நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனால் வந்தே மாதத்தை அவர் இன்றைக்கி நின்று பாடியே ஆகணும். என்ன செய்வீங்க? அங்கே நிற்கணும், எப்படினாலும் அங்கே நிற்கணும். அங்கே நிற்கணுன்ற ஒரு நிலைமை வந்துருச்சுல. அவர் பாடாமல் இருந்தாலும் பிரச்சனை, அமைதியாக நின்னாலும் பிரச்சனை. அப்போ இப்படி ஒரு இஸ்லாமியரை, ஒரு கிறிஸ்தவரை, நம்பிக்கையற்றவர்களை இந்த நாட்டில் ஒன்றிய அரசு துன்புறுத்துகிறது. அந்த துன்புறுத்தலுக்கு நீதித்துறையும் துணை போகிறது, சென்னை உயர்நீதிமன்றம் துணை போகிறது என்பது எப்படி சரி? என் கேள்வி அதில் முக்கியமாக நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து இப்படி செய்யுது, ஆனால் அதற்கான சமூக எதிர்வினை என்பது இல்லாமல் இருக்கின்றதான். இன்னைக்கு சுதந்திரத்தில் விஜய் கூட குறித்து பேசுவது இல்லையா? விஜய்க்கு அடுத்து நான் வரேன். விஜயும் சரி, பொதுவாக இருக்கிற எல்லாரும் சரி, இந்த பிரச்சனையை முதலில் கையில் எடுத்து பேசியது வழக்கறிஞர் சங்கங்கள் தான். அந்த வழக்கறிஞர் சங்கங்கள் கூட ஒரு இஸ்லாமியரின் மனநிலை என்ன, ஒரு கிறிஸ்தவரின் மனநிலை என்ன, நம்பிக்கை அற்றவர்கள் அவர்களுடைய மனநிலை என்ன, ஒரு நீதிபதியின், இஸ்லாமிய நீதிபதியின் மனநிலை என்ன அப்படின்றத கூட பரிசீலிக்கவில்லை என்பதுதான் என்னோட பெரிய வருத்தம். அதாவது சுதந்திர போராட்டத்திலையாக இருக்கட்டும், இன்றைக்கி நடக்கிற போராட்டத்திலையாக இருக்கட்டும், அதாவது காலங்காலமாக ஏராளமான கம்யூனிஸ்ட் அமைப்புகளை சேர்ந்த ஏராளமான தோழர்கள் உயிர் தியாகம் வரை பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் அயோத்தியிலே அன்னைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து போராடி உயிர் துறந்தது ஒரு இஸ்லாமிய அரசி. அவங்க கடைசியில் அவர்களை எதிர்த்து போராடியதற்காக காஷ்மீர் காடுகளில் போய் மகனோடு சேர்ந்து அனாதையாக அவங்க செத்து போனாங்க. அசரத் பேகம் அவங்க பேர். ஆனால் காட்டி கொடுத்த பேசுவா மன்னர்கள், பார்ப்பன மன்னர்கள்லாம் வெள்ளைக்காரங்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க தேசபக்தியை பேசுகிறாங்க. ஆனால் அந்த அசரத் பேகத்தை பற்றி எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும்? இதுபோல் வரலாற்றில் எத்தனையோ பேர் மக்களுக்காக போராடுகிறார்கள், உயிர் தியாகம் செய்கிறார்கள். அவங்க முகம் கூட நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அப்போது ஒரு பிரச்சனை வருகிற போது இந்திய கேட்லையும் கூட இஸ்லாமியர்கள் பேர்கள் இருக்கு இல்லையா, போராடக்கூடிய பேர்கள். ஆமாம், நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சமூகத்தில் யார் உண்மையாக போராடுகிறார்களோ அவர்களுடைய குரலுக்கான மதிப்பு இருக்கணும், அதுக்கான அங்கீகாரம் இருக்கணும். யார் ரியலாக இருக்கிறாங்களோ. ஆனால் வேறு ஆள் என்னமோ பண்ணுறாங்கன்னு வைங்க, அது ஒன்று. ஆனால் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட குரலாக இஸ்லாமியர்களின் அழுகை குரல், விசுமம் குரல் இருக்கிறது, கிறிஸ்தவர்களின் அழுகும் குரல், விசுமம் குரல் இருக்கிறது. மனதுக்குள்ளே அவர்கள் இதை வைத்து கொண்டு இந்த நாடு நமக்கானது இல்லையா என்ற கேள்வியை மனதுக்குள்ளே எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களை, கிட்டத்தட்ட 25 கோடி மக்களை இந்த நாட்டின் மீது பற்று கொள்வதை தடுக்கிறது ஒன்றிய அரசு. அதுக்கு நீதித்துறை துணை போகலாமல் கேட்குறேன். நீங்கள் தேசபக்தியை தடி கொண்டு உருவாக்க முடியாதுங்க. நான் சொல்லல, காந்தி சொன்னார். ஆமாம், அரசின் மீதான விசுவாசத்தை தடி கொண்டு உருவாக்க முடியாது. ஒரு அரசு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக நடந்து மக்களுக்கு நெருக்கமாக நடந்தால் நாட்டின் மீதான பற்றை உருவாக்க முடியும். சாட்டையை வச்சு அடித்து நீங்கள் நாட்டை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? 7000 பேர் பட்டினியால் இங்கே சாகுறான், இஸ்லாமியர்களை அடித்து கொள்கிறாங்க, யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. எப்படி இந்த நாட்டை அவன் நேசிப்பான்னு சொல்லுங்கள். நான் அதில் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட்டு, அதாவது ஒரு பிரச்சனை ஒன்றிய அரசாங்கம் இப்படி செய்யுதுன்னா எதிர்த்து போராடலாம், தோற்று கூட போடலாம், அது வேற. ஆனால் புறக்கணிக்கப்படுவது, அவர்களின் பிரச்சனை புறக்கணிக்கப்படுவது இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலான விஷயம். நான் சொல்கிறேன், மௌனமாக கடந்து போகிறது இல்லை, அவங்க அதை கண்டுக்கிறாமே இருக்குது அப்படின்னா இந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற உள்ளவர்களும் கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களும் மக்களுக்காக போராடுவர்களும் இந்த நாட்டில் ஒரு பொருட்டே இல்லை என்று பொது சமூகம் கருதுதா? கட்சிகள் எல்லாம் கருதுதா? ஏன் விஜய் அவர்கள் இதை பேச மாட்டாரா? ஸ்டாலின் அவர்கள் இதை பேச மாட்டாரா? எந்த கட்சி ஏன் பேச மாட்டேறீங்க? வந்தே மாதத்துக்கு திமுக அங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ரைட்டு. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் வருது இல்லை,
திமுகவுக்கு ஒரு வழக்கறிஞர் அணி இருக்கா இல்லையாங்க? வலிமையான வழக்கறிஞர் அணி வச்சிருக்கீங்கல்ல. உங்க கட்சி எம்பி எம்எல்ஏக்கள் அல்லது மினிஸ்டர் ஊழல் வழக்குன்னா முதல்ல ஓடுறீங்கல்ல, இதுக்கு பேச வேண்டியதானே? அதிமுக வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, மதிமுக வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, விசிக வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, பாமக வழக்கறிஞர் அணி இருக்குல்ல, எல்லாரும் பேசுங்க. இந்த கட்சி தலைவர்லாம் பேசணும்ல, ஏன் சீமான் பேசல? எல்லாரும் பேசுறோமா இல்லையா? அப்ப இஸ்லாமியர்கள் மொத்தமாக இந்த சமூகத்திலே கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எதிர்த்து போராடுறது வேற, புறக்கணிக்கிறது வேற. இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் மூலம் இந்த நாட்டின் குடிமகன் நம்ம இல்லை என்ற ஒரு உணர்வு நிலையை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் உருவாக்கி இந்த சுதந்திர தினத்தை அவங்களுக்கு துக்க நாளாக மாற்றிருக்கு பிஜேபி அரசு. அதுக்கு எப்படி நீதித்துறை துணை போகுதான் நான் கேட்குறேன். பொது சமூகம் துணை போகுது நான் குற்றம் சாட்டுறேன். கிட்டத்தட்ட பெரிய சொன்னது உண்மையாக இருந்திருக்குல்ல. பொது சமூகமும் துணை போகுது. இதில் ஆளுகின்ற அரசின் பொறுப்புள்ள உள்ளவருக்கு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஆனால் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் எது இன்னைக்கு விவாதத்துக்கு வந்திருக்கணும்? 2 விஷயம் வந்திருக்கணுங்க. இந்த சுதந்திர தினம் நடக்கிறதுக்கு முன்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலித் சமூகத்தை சேர்ந்தவர். ஆமாம், அவர் உத்தரகாண்டில் ஹல்த்வானி என்ற இடத்துல ஒரு மீட்டிங் பேசிட்டு வரார். அவர் தலித் என்பதால் அந்த இடம் தீட்டுப்பட்டுருச்சு என்று சொல்லி அந்த இடத்த தீட்டு கழிக்கிறாங்க. இது ஒரு நாடா? இது சுதந்திர நாடுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? பேசும்போது அப்போ இன்னைக்கு சுதந்திர தினத்து அன்னைக்கு இன்னமும் இப்படி ஒரு காங்கிரஸ் தலைவருக்கு, இந்த நாட்டை அதிக காலம் ஆண்ட கட்சியின் தலைவருக்கு இதான் நிலைமை. இதற்கு முன்பாக பட்டியல் சமூகத்தில் இருந்த குடியரசுத் தலைவர்களுக்கு இதான் நடந்திருக்கு. இதே இன்னைக்கு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த முர்மு அவர்களுக்கு இது நடந்திருக்கு, KR நாராயணன் அவர்களுக்கு நடந்திருக்கு, எல்லாருக்கும் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. ராம்நாத் கோவிந்துக்கு அதான் நடந்துச்சு. அதுக்கு இந்த நாட்டில் யாரும் கொந்தளிக்க மாட்டுறாங்க, யாரும் பேச மாட்டுறாங்களே. பேசணுமா இல்லையா? பட்டியல் சமூகம்னா நீ தீட்டு கழிப்பீங்களா? அப்போ இது சுதந்திர தினத்தில் எது விவாத பொருளாக இருக்கணும்? அது விவாத பொருளாக இருக்கணும். வந்தே மாதரத்தை ஒன்றிய அரசு திணிக்கிறது, நீதித்துறையில் அதை திணிக்கிறது, அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் இன்னும் மற்றவர்களையும் நம்பிக்கை சுதந்திரம் உள்ளவர்களை எல்லாரையும் காயப்படுத்துது, இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று மிகப்பெரிய குரல்கள் இந்த சமூகத்தில் வந்திருக்கணும். அப்படி இல்லாமல் இவர்களெல்லாம் இல்லாத ஒரு நாட்டை நம்ம கட்டமைப்போம் அப்படின்றது நிலையை நோக்கி இந்த சமூகம் போகிறது சரியா அப்படின்றதான் என் கேள்வி. அதை தாண்டி இங்கே சமூக வலைத்தளங்களை பார்த்தா அருவருப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இது தமிழ்நாடு தானே அப்படின்னு எரிச்சலாக இருக்குது. யார் சுதந்திர தின விழா நடக்குது, யாரோ வராங்க யாரோ போகிறாங்க, அதெல்லாம் அவங்க பர்சனல். இது எதுக்குங்க ஊடகங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருசாக லெவலில் அதாவது அவர் வந்துட்டார் நடந்துட்டார், இந்த சேலை கட்டியிருக்காங்க, இப்படி சல்யூட் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படியாங்க விவாதம் பண்ணுவீங்க? இந்த ஊடகங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு இடைக்கிற கேடு இருக்குது, அது மாதிரி ஒரு கேடு அவலமான ஒரு நிலை என்பது எதுவும் கிடையாது. மக்களும் இதை புறக்கணிக்க மாட்டுறாங்க. நீங்கள் ஒரு கிசு செய்தியை நீங்கள் எதுக்கு விரும்பி கேட்குறீங்க? அதுவே உங்கள் மனதில் உள்ள ஒரு அழுக்கு. இதெல்லாம் புறந்தள்ளிட்டு மக்கள் பிரச்சனையை பேசு. இன்றைக்கி மாணவர்கள் கல்வியிலேருந்து சுகாதாரத்திலேருந்து இன்னும் 1000 பிரச்சனை இந்த சமூகத்தில் இருக்குது. அந்த பிரச்சனையை எதுவுமே பேசுறீங்க. ஐடி ஃபீல்டில் ஏஐ வந்த பிறகு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கு, அது எங்கேயாலும் அதை பற்றி விவாதம் வந்திருக்கா? நல்ல ரோடு இருக்கா? எங்கே பார்த்தாலும் குண்டு குழியுமா இருக்குது. அப்படி போன ஒரு ஆள் தொடர்ந்து ஒரு 2-3 வருஷம் அந்த குண்டு குழியில் ஒருத்தன் போனாலும் ஸ்பைனல் கார்டு காலியாயிடும். இப்படி சத்தமே இல்லாமல் 1000 பிரச்சனையில் மக்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அந்த எந்த பிரச்சனையும் இந்த நாட்டில் விவாதிக்கப்படுவதில்லை. அதை தாண்டி சினிமாவுக்குள்ளே எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வருத்தத்துக்குரியது, இழிவானது. அந்த இழிவுக்கு எதிராக தமிழ்நாடு கிளந்தள வேண்டும். உண்மையாக விவாதிக்க வேண்டிய பிரச்சனை என்பது இதுதான். ஒரு சுதந்திர தினத்தில் இந்த நாட்டில் சுதந்திரத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்த பார்ப்பனர்கள் எத்தனை பேர் உயிரை கொடுத்தாங்க? RSS என்ன சுதந்திர போராட்டத்துக்கு எதிராக இருந்துச்சு. ஆனால் இஸ்லாமியர்கள் தங்கள் உயிரை கொடுத்து போராடினார்கள். திப்பு சுல்தான் காலத்திலேருந்து அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவர்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் ஒரு சுதந்திர தினத்தை நீதிமன்றத்தில் நடத்துகிறீர்கள் என்றால் இதை பொது சமூகம் அமைதியாக வேடிக்கை பார்க்கறது. எந்த நீதிபதியும் பேசலை, எந்த சீனியர் அட்வொகேட்டும் பேசலை, எந்த கட்சியும் பேசலைன்னா யார் தான் பேசுறது அப்படின்ற வருத்தம் தான் எனக்கு இன்னைக்கு சுதந்திர தினத்திலையும் வருத்தமான ஒரு நாளாக என்னை மாற்றி இருக்கிறது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். இப்போதாவது விழித்து கொண்டு எல்லோரும் இதை பேச வேண்டும். ஒரு வகையிலே ஒன்றிய அரசின் திட்டம் என்பது இப்போ நிறைவேறிடுச்சு. வந்தே மாதரத்தை பாட வைப்பது அப்படின்றது நிறைவேறிடுச்சு. இது எனக்கு அவமானம் அல்ல, இஸ்லாமியர்களுக்கு அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த நாட்டுக்கே அவமானம், அரசியல் சட்டத்துக்கு அவமானம், நீதித்துறையின் மாண்பு வீழ்ந்து விட்டது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி கூட இதை பற்றி பேசாமல் இருந்தால் நீங்களும் அந்த வீழ்ச்சிக்கு துணை போகிறீர்கள். ஒரு சீனியர் அட்வொகேட்டும் அதை பேசலைன்னா
நீதித்துறையின் வீழ்ச்சிக்கு நீங்களும் துணை போகிறீர்கள். எந்த கட்சியும் அதை பேசவில்லை என்றால் இந்த சமூகம் வீழ்வதற்கு எல்லா கட்சியும் துணை போகுதுன்னு அர்த்தம். சார் நீங்கள் இது இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்க, ஆனால் மசோதா நிறைவேறிருக்குது, இதை வந்து பாடுறவடலைனாக்க 3 வருஷம் ஜெயிலுங்கிறதெல்லாம் ஊடகங்களில் பெரிய எழுத்துக்களில் பெரிய விஷயம் வந்திருக்கு இல்லையா? அப்போ சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை தானே இதை கருத வேண்டியிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இதுதான் பிரச்சனை. உண்மையிலேயே ஒரு பிரச்சனையில் என்ன இருக்கிறது, சட்டத்தில் என்ன இருக்குது, எதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தொடர்பான ஒரு சின்ன விழிப்புணர்வு கூட இல்லாமல் தவறான செய்திகள் சமூகத்தில் தீவிரமாக பரப்பப்படுது. அதான் நான் சொல்கிறேன், உண்மையான பிரச்சனை இங்கே விவாதத்துக்கு வராமல் சினிமா நடிகர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறவே முடியாது. அந்த நாட்டுக்கு செய்கிற துரோகம் அது. சுதந்திர தினத்தில் நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிற வேண்டியதாக தான். நாட்டின் உண்மையான பிரச்சனைகள் பேசப்பட வேண்டும். இப்போ இந்த வந்தே மாதரம் பிரச்சனையில் வந்தே மாதரம் தேசிய பாடல் என்று அரசியல் சட்டத்தில் எங்கேயும் கிடையாது நான் சொன்னேன். வந்தே மாதரம் கட்டாயம் பாடணும்னு எந்த சட்டமும் கிடையாது. அப்போ என்ன மசோதா வந்துச்சு, என்ன அதில் திருத்தம் வந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் டிஸ்ஹானர் ஆக்ட் 1971 அப்படின்னு ஒன்று இருக்குது. இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் 1957 ஒரு சட்டம் வந்துச்சு. தந்தை பெரியார் அரசியல் சட்டம் ஜாதியை பாதுகாக்கிறது என்று சொல்லி அரசியல் சட்டத்துக்கு இதை கொளுத்துற போராட்டத்தை அறிவித்தார். அப்புறம் தமிழ்நாடு நீங்களாக இந்திய வரைபடத்தை கொளுத்துவோன்னு அறிவித்தார். காந்தி படத்தை கொளுத்துவோம், ராமன் படத்தை கொளுத்துவோம்லாம் தந்தை பெரியார் தமிழ்நாட்டு உரிமைக்காக தீவிரமான போராட்டங்களை அறிவித்தார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன குற்றம் அப்படி கொளுத்துனான்னா சட்டத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் 1957 இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் தான் 1971 அதை தேசிய சின்னங்கள் அவமதிப்பை தடுக்கிற சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதில் செக்ஷன் 3 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய கீதம் பாடும்போது ஜனகணமன பாடுகிற போது யாராவது இடையூறு செய்தால், தொந்தரவு செய்தால், அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை விதிக்கலாம். 1 நாள் சிறை தண்டனை கொடுக்கலாம், 3 ஆண்டுகள் வரை கொடுக்கலாம். இதான் இப்போ புதுசாக வந்திருக்கிற சட்டம் இருக்குல்ல, அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதில் தேசிய கீதத்தோடு தேசிய பாடல் வந்தே மாதரம் பாடும்போது யாராவது இடையூறு செய்தால் அவர்களுக்கு 3 ஆண்டு தண்டனைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ கவர்னர் ஆஃபீஸில் ஒரு வந்தே மாதரம் பாடுறாங்க, நீங்கள் அங்கே போய் தகராறு பண்ணுறீங்க, சேரத்துக்கு போடுறீங்க, அவமரியாதை பண்ணுறீங்க, கோஷம் போடுறீங்க அப்படின்னா அதுதான் அஃபென்ஸ். ஓகே, சரிங்களா? ஆனால் பாட வேண்டும் என்று அந்த சட்டத்தில் சொல்ல, பாடும்போது நீங்கள் தகராறு செய்தால் அது குற்றம், அவ்வளோதான் விஷயம். அது பாடும்போதுன்னு இல்லை, எந்த நிகழ்ச்சியில் யார் போய் தவறு இது பண்ணாலும் அது குற்றம். ஏன்னா அது அஃபென்ஸ் கம்மியாக இருக்கும், பனிஷ்மெண்ட் கம்மியாக இருக்கும். இது பனிஷ்மெண்ட் 3 ஆண்டு வரை கொடுக்கலாம் அப்படின்றதான். அதனால் இன்றைய சட்ட நிலைப்பாடு என்பது பாராளுமன்றத்தில் எந்த சட்டமும் வந்தே மாதரம் கட்டாயம் பாடியாக வேண்டும் அனைவரும் இல்லை, சட்டமன்றத்திலையும் கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. அந்த சுற்றறிக்கை சட்டப்படியான வேல்யூ கிடையாது. ஸ்டாச்சூட்ரி அப்படின்றது சட்டம், ஸ்டாச்சூட்னா சட்டம், அதுதான் எல்லாரும் பின்பற்றணும். ஆனால் சுற்றறிக்கையை பின்பற்ற வேண்டிய அவசியம் தேவை என்பது கட்டாயம் கிடையாது. இது தொடர்பாக ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வந்தே மாதத்துக்கு எதிராக, இந்த சுற்றறிக்கைக்கு எதிராக போகிற போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, அது விரும்பினா நீங்கள் பாடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பாடலைன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன், நாங்கள் எங்கால் இருக்கோம் அந்த சுற்றறிக்கையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் ஒரு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில், ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில், ஒரு மதரசாவில் அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சியில், எங்கேயுமே எந்த கல்வி நிறுவனத்திலும், ஏன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில், பாராளுமன்றத்தில் எந்த இடத்துலையும் வந்தே மாதரத்தை கட்டாயமாக பாட வேண்டும் என்ற சட்டப்படியான கடமை நம்மளுக்கு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் விரும்பினா பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டியதில்லை. கேரளாவில் பண்ணல இல்லை, ஆளுநர் ரொம்ப கேரளாவில் பண்ண இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ணால் நீங்கள் அடிமை. சரிங்களா? இப்போ வந்தே மாதரம் எதுக்கு வருதுன்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்தே மாதரம் என்பது தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிப்பதற்கு தான் வருகிறது. முதல்ல வந்தே மாதரம் பாடுனா என்ன அர்த்தம்? முதல்ல வந்தே மாதரம் பாடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே தமிழ் தாய் வாழ்த்தை அழிக்கணும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய கீதத்தையும் அழித்து விட்டு இதை மட்டும்தான் வச்சுக்கணுன்றதான் சங் பரிவார அமைப்புகளின் நிலை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் சட்டம் வலியுறுத்துகிற சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, மத வழிபாட்டு சுதந்திரம் இதற்கு நேர் எதிரானது. இதை அந்த சுற்றறிக்கையே குவாஸ் தான் பண்ணணும். ஆனால் நீதிமன்றம் ஒன்றா அது விருப்பத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்வதோடு நிறுத்தி கொண்டார்கள். அது கூட ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் சட்டத்தின் நிலை என்பது இதுதான். வந்தே மாதரம் பாட வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்கும் கிடையாது. நன்றி சார். நன்றி.